வாக்கொண்டான் நல்ல மனமொண்டான் வாழ்மலராய் நோக்கொண்டான் மேனி நடுங்காத போக்கொண்டு துப்பாத்திரமேனி தும்பிக்கை யான் முன்பாதம் போற்றி தப்பாமல் என்னாவில் வந்து சார்பார் தமக்கே வளமிருக்கும் கணபதியே என் அப்பா நீ எனக்கு வந்தருள் புரிய வேணும் இடம் இருக்கும் என் திருச்செந்தூர் வேல்முருகா எனக்கு அருள் புரிய வேணும் அப்பா என் தாயாகப்பட்ட முருகேசபுரத்து முத்தாருடைய வாசலிலே என் தாயி என் காளி அம்மா உன் பூஜையை முன்னிட்டு நாங்கள் முத்தாருடைய கதைகள் பாடும் போது ஈராத்துக்காரி இருக்கங்குடி மாறி தாயை வந்து அருள் புரிவாய் அயோத்திமான் நகரில் பிறந்து தண்டை காரணிய சமுத்திரம் அடக்கி ஓரணையாய் கட்டி கொண்டல் ராமணமாய்க்க கோதண்டம் திருக்கரத்திலேந்தோம் என் பொன்னரி ராமா உன் திருப்பாதம் போற்றி புகழ்வேன் ஹரே ராம ராம ஏதானந்தோம் தன்னை தந்தோம் ஏதானந்தோம் தன்னை தந்தோம் மலைய சந்திரமாவளை மாலை பார்வையே போரிவா நாராயணன் தங்கையம்மா நல்ல முத்து மாரியம்மா அந்த முத்துரை போட்டே முப்போராணி முன்னருவா முத்தாரோட கலைகள் வாழே முத்தாரோட கலைகள் வாழே மோதி சார் போரில்லா கரந்தே வாராயா ஏவனபத்ர காரியா கரந்தே வரவா கடலாலோ நாயகி தசரா நாயகி தசரா நாயகி அவங்களையும் பாட சிவரம் தேடி சுடலையா சுடலத்தையோ விஜய நாராயண ஒத்த படையா ஒத்த சுடலையா ஒத்த சுடலையா மக்களுக்கு வந்தா சக்தி உள்ள சந்திரமாயி நாவியையும் பக்கத்தையோ வேண்டும் மலை மகளை சக்தி கலை மகளே கலை மகளே மலையரசனோட சபையோர்களே வருங்கால வாலிப சிங்கங்களே நாட்டாமை கோயில் நிர்வாகி தலைவர்கள் அம்பலத்தார் வாசமுள்ள மல்லிடத்தை பூசை செய்யும் பூசாரி அவர்கள் நம்ம வில்லுப்பாட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்த எனது அருமை அண்ணனாகப்பட்ட கொம்பைய நடராட்சி அவர்கள் மற்றும் முருகேசபுரத்து முத்தாரம்மனுடைய தசரா குரு பக்த கோடி பெருமக்கள் ஏ தம்பி
இது நம்ம சொந்த ஊர் மாதிரி. அப்படி எங்கெல்லாம் பிறந்தீங்களா? ஆனா அங்க பிறந்தது வேற நாங்கநேரி பக்கமா இருந்தாலும் நான் வெள்ளைன்னு எடுத்து படிக்கிறது எனக்கு முத அறிமுகப்படுத்தி வச்ச ஒரு முருகேஸ்வரம் முத்தார் வாசம். ஏ தம்பி, நான் முத இந்த கோயில இருக்கும் போது என்ன பிள்ளையாராத்தான் இருந்தாரு. ஆமா, குடிசையில வச்சு தசரா கரை நடந்துட்டு இருந்துச்சு. சரி, ஒரு மைக் வச்சு கும்மி பாட்டு படிக்க அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பதான் நான் வில்லுப்பாட்டு படிக்கல. சரி, வீட்டுக்கு தெரியாம என்ன வீட்டுக்கு தெரியாமலே இந்த ஊருக்கு வந்து படிச்சுட்டு போனவன். என்ன வீட்டுக்கு தெரியாம நான் பதறிட்டேன். நான் சொல்லாம வந்துட்டேன் அந்த ஊருக்கு. அப்படியா? சொன்னாதான் வீட்டுல படிக்க விட மாட்டாங்கல்ல. ஆமையா, அப்படி சொல்லாம வந்த போதிலும் சரி நமக்கு வாய்ப்பு கொடுத்து ஆதரவு கொடுத்து முதல் முறையாக கும்மி பாட்டு படிக்க வந்தோம். ஆமா, 2வது வருஷமாக என்ன வில்லுப்பாட்டுன்னு படிக்கும் போது அம்மா முத்தாருடைய கோட்டைங்க உயர ஆரம்பிச்சது. எனக்கு அந்த பாக்கியம் அந்த ஊர்ல இருக்கு தம்பி. ஏன்னா முத்தாரம்மா வாசல குடிசையில இருந்து வளர்ந்து வந்த தாய் அல்லவா. ஐயா, குடிசைதானே அவளுக்கு பிடிக்கும். அவ பிடிச்சிருந்தாலும் அவ கோட்டை இன்னைக்கு வளர்ந்து வந்துருக்குன்னா சாதாரண இடம் கிடையாது. இது வந்து அன்னைக்கு பிள்ளையார் மட்டும்தான் இருந்தாரு. அவர் மட்டும்தான் தொதிக்கு போட்டு வளர்ந்துருக்காரு. இன்னைக்கு எல்லாருமே இங்க வந்து ஆட்சி செய்தாங்கல்ல. ஏன்னா அம்மாவுடைய அனுக்கிரகம் இல்லாம இந்த இடத்துல அவ கோட்டை போல அனுமதிக்க மாட்டான். அவ அருள் இருக்க போயிட்டானே. முருகேஸ்வரத்து முத்தாரம்மா பார்க்கதும் சரி, என்ன கொலசை முத்தாரம்மனை பார்க்கதும் சரி, 2 பேருமே ஒன்று போல இருப்பாங்க பாரு. ஒட்டி இருக்கு. அவதான் இவா, இவதான் அவா. 2 வேற இல்ல. 2 பேருமே ஒன்னே ஒண்ணுதானே. ஆமா, இருக்கிற இடம் வேற இருந்தாலும் அங்க கொலசையில அம்மாளுக்கு எப்படி பூஜைகள் நடந்துகிட்டு இருக்கோம், எப்படி விக்கிரகங்கள் இருக்கோ அதே போல இங்கே நடந்துகிட்டு இருக்கு தம்பி. அருமையா இருக்கு. நம்ம இந்த ஊருக்கு வந்து அறிமுகமாகி 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கோம். ஆமா, இப்ப 5 வருடங்களுக்கு அப்புறமா இது 3வது வருஷமா வில்லுப்பாட்டுன்னு வந்திருக்கோம். அப்ப கொஞ்சம் வயசு இருந்தே கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிட்டீல. 1000 மண்ணலி போட 5 வருஷம் கேப் எடுக்கலாம். அதுக்குள்ளேயே நான் கிளடாகி போயிட்டேன். ஆமா, ஏ தம்பி, நமக்கு நம்ம தம்பி நம்ம ஊருக்கு கூப்பிடணும்னு எங்களுக்கு அனுமதி கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து அழைத்து வந்த அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் நம்ம பழைய முகந்தான்னு நம்மகிட்ட பேசி அன்போடு பாசத்தோடு அக்காமாரெல்லாம் அப்படியே பேசினாங்க. எல்லாம் வந்து கொஞ்சினாங்க. அவங்களுடைய அன்போடைய ஆதரவுனாலையும் எனது அருமை அண்ணா முருகேஸ்வரத்தை சேர்ந்த யாரு கொம்பையா அண்ணா அவர்கள். ஆமா, அது மட்டும் இல்லாமல் பக்த கோடி பெருமக்கள் நிறைய அண்ணமார்கள் பேர் மறந்து போச்சு. போதும் லிஸ்ட் நீளமா போகுது. ஆனா அண்ணனுடைய ஆட்கள்லாம் யார் யாருன்னு தெரியும். அது தெரியும், எல்லாரும் ஞாபகம் இருக்கு. சரி, அதனால நீ ஒரு தடவை பார்த்தா மறக்க மாட்டேறியா. அதானே ஐயா, நம்பர் வாங்கி வச்சுட்டு பொழுதோட மெசேஜ் அனுப்புறேன். ஏ தம்பி, நான் இன்னைக்கும் இந்த ஊர் அதிரடி மின்னல் குரூப்ஸ் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதே போல என்ன நம்ம தம்பி தான் நம்ம ஊருக்கு இந்த வருஷம் காளி பூஜைக்கு வரவழைக்கணும்னு அனுமதி கொடுத்து ஆமா இந்த தசரா திருவிழாவை முன்னிட்டு சரி 17வது வருஷத்தை முன்னிட்டு என் வயசுதான் தம்பி 17வது ஆண்டு தசரா திருவிழாவை முன்னிட்டு நம்ம திருநெல்வேலி மாவட்டம் திசைன் விலைக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய முருகேசபுரத்துல நம்ம முத்தாரம்மாவுடைய வாசல்ல நம்ம கலாகாரர்கள் இன்னைக்கு வில்லுப்பாட்டு முதல் நாள் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்காங்க. ஏன்னா என்ன ஆயக்கலை 24 முதன்மையான கலை, முதன்மையான தெய்வீக கலை இந்த வில்லுப்பாட்டு கலை. மத்த ஆட்டம் போடுறவங்க, கொட்டடிக்கிறவங்க, யாராவது முத்தாரம்மா பிறப்பு உழப்ப படிப்பாங்களா? முடியாது. ஏன் இந்த நிகழ்ச்சி முத வில்லுப்பாட்டு வைக்காங்கன்னா எதுக்கு அம்மாளுக்கு காளி பூசை நடக்கும் போது 12 மணிக்கு இன்னைக்கு நடக்கும். 12 மணிக்கு காளி பூசை நடக்கும் போது இவ அக்கா தங்கச்சி 8 பேரும் அட்ட காளியா வந்து பிறப்பா. கதைய படிச்சாதான் அவ திருவிழா இன்னைக்கு ஆரம்பிக்கிற பத்தியா. அவ பிறப்பு வளப்ப இருந்து கேட்க முடியாது. சரி, எத்தனையோ பெரிய பெரிய வில்லுப்பாட்டு வித்துவான்கள் அந்த மேடையில படிச்சிருக்கலாம். ஆமா, வந்த உடனே ஒரு ஐயா கேட்டாங்க, என்ன உங்க வெளியில பொம்பளை வரலையான்னு கேட்டாங்க. நீங்க சேலை கட்டி வர வேண்டியதானே? நான் சேலை கட்டி வரையா? ஆமா, நல்லா ஆக்கமா தான் இருக்கும். நல்லா இருக்கும் சொன்னாக்கா மாதிரி. ஏ தம்பி, என்ன உங்க பேத்தியால மாதிரி இருக்கும். ஐயா, பொம்பளை வந்தா என்ன ஆம்பளை வந்தா என்ன எல்லாம் ஒன்னாதானே படிக்க போறாங்க. எதா இருந்தாலும் முத்தாரம்மா கதை என்னங்கதான் முக்கியம். அவ வரலாறு தான் முக்கியம். இதுல இன்னொரு ஊர்ல எங்க இல்ல. சரி, அன்னைக்கு இப்படிதான் ஊர்ல படிச்சுட்டு இருக்கோம். என்ன ஒரு பொம்பளை வள்ளி ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டு இருக்கு. சரி, நாங்க ஏத்த கோயில்ல படிக்கோம். ஆமா, அங்க ஒரு அம்மா பேசுறாங்க. என்ன இந்த வெள்ளுக்காரி கிட்ட சேலை ஒரு 5000 ரூபாய் இருக்காது. அவ கட்டிக்கிறது இப்ப புது மாடல் சேலையா இல்ல பழைய மாடல் சேலையா? இந்த குடத்துக்காக வெள்ளுக்காரி புருஷனா கொழுந்தனா இல்ல வைப்பாங்க. இதத்தான் பேசுவாங்க பொம்பளை உட்காந்துக்கிட்டு. கதையை கவனிப்பாங்களா? இல்ல. யாரா இருந்தாலும் சரி அம்மா கதையை மட்டும் கேளுங்க. அதுதான் முக்கியம். விடிய நீங்க எங்களை இங்க இருந்து பாத்துக்கிட்டே இருக்கலாம். அப்ப விடிய வச்சிருக்கோம். அதான் தம்பி, என்ன அம்மாளுடைய வாசல் அழகாகவே இன்னைக்கு கோட்டையாகவே மங்களகரமா உயர்ந்து கொண்டிருக்கிறது.
எனக்கு இந்த இடத்துல படிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப கொடுத்து வச்சிருவேன். எதை? நீங்க இந்த ஊருக்கு நான் பழைய ஆளு. ஆமா. நீங்கெல்லாம் புதுசா இருந்தாலும் நாங்க புத்தம் புதுசு. ஆகையினால என்ன எந்த ஒரு சொல் குற்றம் இருக்கலாம், ஆமா, இல்ல ராக குற்றம் இருக்கலாம், சரி, தாள குற்றம் இருக்கலாம், ஆமையா, ஆள்ல கூட கொஞ்சம் கருப்பு அதிகமா இருக்கலாம், நல்ல நீங்கிற மாதிரி இருக்கலாம். எந்த வகையான குற்றக்குறைகளா இருந்தாலும் ஆமா, தாங்கள் பெற்ற பிள்ளைகள் ஒரு தவறு செய்தா எப்படி பொறுப்பீங்களோம், ஆமையா, அதே போல எங்கள் ஐவரையும் உங்கள் பிள்ளைகளா நினைத்துக் கொண்டு எங்க 4 பேரை விட்டுருங்க, இவரை மட்டும் தூக்கி போட்டு போவீங்க. நல்லா உருவாக முருகேசபுரத்து ஆட்களே. ஆமா. ஏ தம்பி, என்ன? நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஊருக்கு படிக்க வந்திருக்கோம். ஆமா. அப்பேற்பட்ட ஊரிலே சரி, நம்ம வெள்ளீச நிகழ்ச்சி இந்த ஆண்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. யாரு? அதனால என்ன? இந்த பக்த கோடி பெருமக்கள் எங்க இருந்தாலும் கோயிலுக்கு வாங்க. ஆமையா. நிகழ்ச்சியை கண்டுகளித்து ஆமா, ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் உங்க நிகழ்ச்சிக்கு ஆதரவு தரும்படியாக சரி, நம்ம முத்தாருடைய திரு பாத்தை தொட்டு பணிந்து ஆமா, எங்கள் கதையை ஆரம்பிக்கிறோம். எல்லாம் அந்த போட்ட இதுதான் சப்பாத்தி சப்பாத்தி நாடுவீங்க நல்ல நாடு, நாவலர்கள் முதலும் நாடு, மாலை பொழியும் நாடு, குழந்தரங்கள் வீசும் நாடு, இங்கே மஞ்சள் விளையும் நாடு, திருவாச்சி மலரும் நாடு, மாதம் ஒன்று மலை போலியும், மாதம் ஒன்று மலை போலியும், வருஷம் போன்றே போவிலையோ, எல்லாம் சின்னங்கள் வரப்பிலெல்லாம் போகிறான் ஐங்கலத்தில் போடுகிட்டோம் ஆடு கட்டி போரடித்தார் ஆளாறு சின்னலுக்கு யானை கட்டி போரடித்தோம், யானை கட்டி போரடித்தோம், அழகு தேரு முருகேசபுரம் நாடு, கோரமல புலிக நாடு, குழந்தை தென்றல் வீசும் நாடு, அப்பேற்பட்ட நாடு முருகேசபுரம் நகரத்தில் திசைந்திரி நகரத்துக்கு அருகாமையில் உள்ள முத்தாருடைய வாசலிலே யாருடைய கதையை பரம்பரை நாங்காலியோட கதைகள் பாடு அம்மனோட கதைகள் பாடு கதைகள் பாடு காளியாக முத்தாரம்மாள் எங்க பிறந்து எங்க வளர்ந்து எதற்காக முருகேசபுரத்தில் வந்து அமர்ந்தாள்? என் அம்மா ஒத்தையில பிறந்தாளா? அக்கா தங்கச்சியோட தான் பிறந்திருக்காளா? என் ஆத்தா ஏன் ஞானமூர்த்தி ஈசனோட ஒத்தையில உட்கார்ந்து இருக்கா? எல்லா அம்மங்களுடைய சிவன் இருக்க மாட்டாரு. பார்வதி தவிர்த்த முத்தாரம்மா கூட மட்டும்தான் ஈசன் ஞானமூர்த்தி ஈசனா இருக்காரு. ஏன் இருக்காங்கிற வரலாறு இருந்து கேட்க முடியாது. என் ஆத்தா முத்தாரு எங்க பிறக்கா பாருங்க, பொன்னவள்ளி
மலை கைலாச மலை தான் முத திறந்துச்சான். ஆமா. மக்கள் நல்லா கவனிச்சீங்களா? கவனிங்க. பூமி பிறக்க முன்ன பெண்மங்க பார்வதி வந்து ஒருத்தி பிறந்திருக்கா. ஆமா. இந்த உலகம் தோன்றதுக்கு முன்பாக என்ன பார்வதி அம்மா தான் சக்தி சொரூபனியா ஆதிபரா சக்தியா பிறந்திருக்காளாம். ஆமா. அவர் நினைச்சாலாம் என்ன இந்த உலகத்தை நம்ம ஒத்தையில கட்டி காக்க முடியாது. நமக்கு துணைவன் வேணும்னா ஆதிபராசக்தி வேள்வி வளர்த்து சிவபெருமான பிறவி செய்தார். அந்த சிவனுக்கு சக்தி உயிர் கொடுத்து கைலாச மலையை 7 உலகத்தையும் படைத்தார்கள். 48,000 ரிஷிமார்கள், 33 கோடி தேவர்கள், முனிவர்கள், கிண்ணருடர், கிருடபாந்தருடர், அகஸ்தியர், புலஸ்தியர், சித்தாந்தர், சித்தர், வித்தர் எல்லாருமே வளர்ந்து வராங்கல்ல. அப்படி எல்லாருமாக இருக்கக்கூடிய போது கைலாச மலையிலே அழகாகவே 7 உலகத்தையும் படைத்தார்கள். அப்படி தேவாதி தேவர்கள் தேவலோகத்திலே அமர, சிவனும் சக்தியும் கைலாசத்துல அமர, பிரம்ம தேவன் பிரம்ம லோகத்திலே அமர, பெருமாள் மாய் கண்ணனாகப்பட்டவர் வைகுண்ட லோகத்திலே பார்க்கடலில் பள்ளி கொண்டார். இப்படியாக இருக்கக்கூடிய போது ஆண்டவனுடைய அருளாலே அகஸ்திய மாமுனிவர் கமண்டலத்திலே கங்கை கொண்டு வந்து பொதிகை மலையை தவம் இருக்க அந்த கங்கையானதை காக்கை வடிவமாக வந்து விநாயகன் தட்டிவிட்டு அது 7 கடலாகவே உருவாகிறது. அந்த 7 கடல் என்ன பார்த்தீங்களா? சம்பு தீவுக்கப்பால் 1வது கடல் உவர்கடல். என்ன 7 கடல் என்ன கடல் பாருங்க. சம்பு தீவுக்கப்பால் 1ஆம் கடல் உவர்கடலா, கரை தீவு கடல் 2ஆம் கடல் தீவுக்கப்பால் 1ஆம் கடல் மங்களா, 4ஆம் கடல் நல்ல தண்ணீர், 5ஆம் கடல் பார்க்கடலா, 6ஆம் கடல் ஆலக்கடல், 7ஆம் கடல் பெருங்கடலா, 7வது கடல் கப்பா, 8 நாடு 8 நாட்டு போர்வரத்தில் அறுத்த சொன்ன பூமி உண்டா, அறுத்த சொன்ன பூமி கப்பா, பழங்கி வந்த பாறை உண்டு, பழங்கி வந்த பாறை என்று நாங்களோட பட்டணமா, நாங்களோட பட்டணமா, நாகராஜன் வந்து கடலுக்கப்பாலே ஒரு இருட்டு நாடு. அந்த இருட்டு நாட்டுக்கு ஒரு புறத்திலே ஒரு பளிங்கு வர்ண பெரிய பாறை. ஏ தம்பி, நம்ம மக்கள் எல்லாம் வாழ்ந்தோம் பாத்தீங்களா? மக்கள் வாழக்கூடிய உலகத்துக்கு பேரு பூலோகமா. அதுதான் பூமின்னு சொல்லக்கூடிய பூலோகம். தெய்வங்கள் வாழக்கூடியது தெய்வலோகம். அரக்க வாழக்கூடியது அரக்க பாதாள லோகம். இதே மாதிரி 7 கடலுக்கு அப்பாலே நாகங்கள் எல்லாம் வாழ்ந்து வந்திருக்கு. நாகங்கள் வாழக்கூடிய லோகத்துக்கு பேரு நாகலோக பட்டணம். ஒரு மக்கள் கூட்டம் இருந்தா ஒரு தலைவர் இருப்பாங்கல்ல, இங்கே இருக்காங்கல்ல நாட்டாம. யாரு? சரத்குமார். யாருப்பா? நாட்டாம ஊர் நாட்டாம. அதே மாதிரி இது மக்கள் கூட்டத்துக்கு ஒரு தலைவர் இருக்கிற மாதிரி நாகலோகத்துல நாகத்துக்கெல்லாம் தலைவர் நாகராஜன். அவர் மனைவி நாகக்கண்ணி பெண்கொடி. சரி, என்ன நாகலோக பட்டணத்திலே நாகராஜன் நாகக்கண்ணி பெண்கொடியால வாழ்ந்து வராங்க. உடம்ப பார்த்தா தான் பாம்படைய உடம்பு, தலைய பார்த்தா மனுஷ தலையா இருக்காங்க. ஆண்டவன் எல்லா செல்வத்தையும் கொடுத்தவன் என்ன குறைய கொடுத்துருக்கான் பாருங்க. என்னையா? நகர் இருக்கு, நகர் இருக்கு, நகர் இருக்கு, ஆண்டவன் நாடு கொடுத்திருக்கான், நகரம் கொடுத்திருக்கான், நாட்டால
இருந்தாலும் ஒரு பிள்ளை கொடுக்கலையே. எந்த குறை இருந்தாலும் இந்த குறை இருக்கலாமா? இருக்கலாமா? அதான் நாகக்கண்ணி பெண்குடிய நாகராஜனை பார்த்து சொல்லுதா, என்ன ஏன் மன்னா நாகராஜா நமக்கு கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆச்சு? அது ஞாபகம் இல்லையம்மா. ஞாபகம் இல்லாத புருஷன் உலகத்துல இருக்கலாமா? ஆமா, ஒரு 12 வருஷம் இருக்கும். 12 வருஷம் ஆச்சா? ஆமா. என் மன்னா நாகராஜா, நாகக்கண்ணி பெண்குடியாளுக்கு கல்யாணமாகி 1 வருஷமா 2 வருஷமா எத்தனை? 12 வருஷமாச்சு. ஆமா. எனக்கு நாடு இருக்கு, நகர் இருக்கு, நாட்டால ஒரு குழந்தை இல்ல. எனக்கு சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, சொத்தால ஒரு குழந்தை இல்ல மன்னா. ஆமா. நான் பிள்ளை இல்லாதனால இந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என் மலடி நல்ல மலடி என்று மலடி பட்டம் வாங்கலாமா, இரிசி நல்ல இரிசி என்று இரிசி பட்டம் வாங்கலாமா, மலடி பட்டம் தீர்வதற்போ மாநிலத்தில் வாழ்வதற்போ மலடி நல்ல மலடிங்க, நான் மலடி பட்டம் வாங்கலாமா, மாநிலத்தில் வாழலாமா, அதுகாலம்மா நான் இரிசி பட்டம் வாங்கலாமா, இந்த உலகத்துல இருக்கலாமா? அம்மா ஐயா, என்னய்யா உங்களை மாதிரி கெல்லடிங்கிற பட்டம் வாங்கிடலாம். ஆமா, உங்க 4 பேரும் கெல்லடுதுன்னு நான் தான் இருக்கலே வயசு கம்மி. அதை கேட்டு பார்க்க தெரியும். ஐயா, என்ன எந்த பட்டம் வாங்கினாலும் இந்த மலடுங்கிற பட்டம் வாங்க கூடாது. நாகக்கண்ணி சொல்லுதா நாகராஜா மன்னனை பார்த்து, என்ன ஏன் மன்ன நாகராஜா எனக்கு இந்த மலடி பட்டம் செய்வதப்போ மாநிலத்தில் வாங்குதப்போ நான் இரிசி பட்டம் வாங்கலாமா, இந்த மண்ணில இருக்கலாமா? அம்மா, நான் பெண்ணா பிறக்கலாமா, புள்ள இல்லாம இருக்கலாமா? இருக்கலாமா? நாகக்கண்ணி, அம்மா நீ குழந்தை இல்லைன்னு வருத்தப்படாத, அழுகாத. உனக்கு குழந்தைய நான் இருக்கேன், எனக்கு குழந்தைய நீ இரு. இதுல இருக்குமா பிள்ளை இல்ல பிள்ளை இல்லன்னு வருத்தத்தோட அழுதுக்கிடாங்க. என்ன குழந்தைக்கு வயசுதான் கொஞ்சம் அதிகம். ஏமண்ணா என்ன இன்னைக்கு நீங்க குழந்தை இல்லாம இருக்கலாம். ஆமா, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது என்ன என்னைய பார்த்து சகுனம் பார்க்காங்க நாகக்கண்ணிய. ஆமா, ஏ நாகராஜம் அண்ணா, என்ன நான் ஒரு பாவம் பண்ணலையே. ஆமா, எந்த பாவம் தெரியுமா? என்ன கொத்தண்ணா நங்குறைக்கலையே கலையே இல்ல குறமரக்காரந்தனா ஐயா, என்ன இந்த வில்லுகதை கேட்க மக்கள் நல்லா கவனிங்க, கவனிச்சுக்கோங்க. கொத்த குறைஞ்சது ஒரு பாவமா? என்ன அப்படின்னா அது என்ன பாவம் தெரியுமா? மேடை அடிச்சு போட்டு போயிடாத. இப்ப 4 பேர் நீங்க நம்பி வேலைக்கு வந்திருக்கீங்க. ஆமா, நம்ம முருகேசபுரத்து மக்களே வயராமிட்டே நமக்கு என்ன சன்மானம் கொடுத்தாங்களோ, ஆமா கொடுக்குறவங்க 4 பேருக்கு நான் சம்பளத்தை இன்னைக்கு நாளைக்கு தரேன் கடத்தாம இன்னைக்கே கொடுக்கணும் ஐயா. சில்லற மாத்தி கொடுத்துடணும். கூலிக்கு பாவம் குறுக்க கிடையாது. அதுதான் கொத்த குறைக்காத பாவம். ஒரு ஆள் 4 பேரை வச்சு வேலை வாங்கலாம். சரி, கொத்தனார் கான்ட்ராக்டரா இருக்கலாம். ஆமா, இல்ல ஹோட்டல் வச்சு நடத்தக்கூடியவரா இருக்கலாம். சரி, உங்களுக்கு கீழே வேலை பாக்குறாங்களா? ஆமா, தொழிலாளிக்கு அன்னன்னைக்கு கூலிய பாவம் குறுக்க கிடையாது, கொடுத்துடணும் பாத்துக்கோங்க. சரி, இதுதான் கொத்த குறைக்காத பாவமா? அப்படி சொல்லுங்க. குறமரக்கானந்தனம்னா ஆமா ஏயா என்னய்யா கொல்ல பொம்பளை யாரு 4 உலக்கு மரக்கா வச்சு அரிசி இலக்கா? எங்களுக்கெல்லாம் தெரியாது. ஒரு கிண்ணம் தெரியும். குக்கர்ல 3 கிளாஸ் அரிசி போட்டு அதுல 6 கிளாஸ் தண்ணி ஊத்துனா கிளாஸ் வச்சுதான் அரிசி இறக்காங்க. அது 3 உசுல் அடிக்கும். நம்ம ஊர் தாய்மார்லாம் அப்படி கிடையாது. என்ன செய்வாங்க? சோறு போக மாட்டாங்களா? சோறுலாம் பொங்குவாங்க தம்பி. கல்யாணம் முடிஞ்சு வரும்போது என்ன தாய் வீட்டுல இருந்து சீதன சீர்வரிசை கொடுத்து அனுப்புவாங்கல்ல. ஆமா, அதுல 4 உலக்கு கொடுத்து அனுப்புவாங்க. அதை வச்சு நிறமரக்கா நிறநாளியா தான் அரிசி இழப்பாங்க. அப்படி நிறநாளியா அரிசி இழந்தேன்னா என்ன வீட்டுல என்னைக்குமே அன்னலட்சுமிக்கு தட்டுப்பாடே இருக்காது. அதுதான் குறை மரக்கா அளக்க கூடாது ஐயா. ஒரு நற்காரியம் பண்றோமா? என்ன ஒரு கல்யாண வீடா இருக்குதா? ஆமா, ஒரு சடங்கு வீடா இருக்கா? ஒரு பால் காய்ச்சி வீடா இருக்கா? பாருங்க, முதல்ல நிறநாளி தான் மரம் காய்ச்சி எடுத்து வைப்பாங்க. ஆமா, அங்க அன்னலட்சுமி குடியிருக்கணும்ல. சரி, நான் கொத்தையும் குறைக்கலையே குறமர கலக்கலையும் பண்ண. அப்பா அது மட்டுமா? என்ன நான் இன்னும் என்ன பாவம் பண்ணது? என்னம்மா அந்த எத்தனை அடி தேட்டேனோ அந்த நர வழியே அதாகில்லா பிள்ளைய மண்டையில கூட அடிக்காத பிள்ளை
அடிக்கணுமன்னா அந்த நிற வைதேனா ஆண்டி அடிக்காத செருப்பு அடிச்சுவாங்க. ஐயா என்ன யார அடிச்சாலும் ஆண்டியவும் அந்த நிறையும் அடிக்க கூடாது. ஆண்டினா யாரியா? ஆண்டினா யாருன்னா எங்க அத்தன் நினைச்சேன். ஒவ்வொரு சொல்லுக்கும் அர்த்தம் சொல்லணும். அதுதான் வில்லுப்பாட்டுடைய மகிமை. நல்ல தெளிவா சொல்லணும். ஆண்டினா யாருன்னா ரோட்ல தர்மம் எடுக்கிறவங்களா போவாங்க பாத்தீங்களா? ஆமா, காவி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு. அதெல்லாம் சிவபெருமான் ஞான மூர்த்தி ஈசனுடைய அவதாரத்துல உள்ளவங்க. ஓம் நமச்சிவாயா. பண்டாரம் போறான் பரதேசி போறான் அவன் அடிக்க கூடாது, ஏசக்கூடாது. ஆமா. ஆண்டி அடிக்கலையா அந்த நிற வையிலையம்மன்னா ஆமா. தாயில்லா பிள்ளையனா தலையில் கூட அடித்தேனோ அப்படின்னா நான் மாதா இல்லா பிள்ளையனா மண்டையில கூட அடிக்கலையே, அப்படின்னா நான் அந்த பாவம் பண்ணலையே. ஆமா. ஒரு பிள்ளை தாய் இல்லாம இருக்கா அந்த பிள்ளைய போட்டு நம்ம அடிக்க கூடாது. ஆமையா. அதனால பிள்ளை இல்லாம இருக்கணும். நாகக்கண்ணி சந்தேகத்துல கேட்கா, சரி ஏன் மன்ன நாகராஜா ஐயா நான் இந்த பாவம் பண்ணலையே, ஆமா அப்ப ஏன் எனக்கு இந்த குழந்தை இல்லாம இருந்திருக்கு? எதுக்கு? அடியே நாகக்கண்ணி, என்னங்க ஆண்டவன் எப்பப்ப யார் யாருக்கு குழந்தை வர எப்ப கொடுக்கணும்னு நினைச்சிருக்காரோ ஆமா அப்ப கண்டிப்பா கொடுப்பாரம்மா. எனக்கு கொடுப்பாரா? நீ கவலைப்படாத. சரி உனக்கு என்னத்துல குறை? எனத்துல வரையா? உங்க காலத்துல அத்தனை தொங்குது, என் காலத்துல வெறும் கொட்டை தான் தொங்குது. உனக்கு அதுதான் வருஷம் வருஷம். அதானே. ஏ தம்பி, என்ன ஆண்டவனுடைய அருளாலே நாகக்கண்ணி பெண்குடியால் இன்னும் என்னெல்லாம் கவலையும் கண்ணீருமா வடிக்க பாருங்க. என்னையா நான் என்ன பண்ணா பாவம் செய்தேன்? ஏய் நான் தான் மலடுன்னு பாத்தீங்களா? என்ன என்னோட மட்டும் போகல, வேறென்னையா? நான் கையில் நாள வளர்த்த என் கையால வளர்த்த கரும் பூனையும் மலடா போச்சு. என்ன ஆம்பளை பூனை வளர்த்தேரா? எல்லா கழுதையும் வளர்த்தேன்டா. கழுதை வளர்த்தா எப்படி பூனை குட்டி போடும்? எல்லா பூனையும் வளர்த்தேன். அப்படியா? அதனால குறை இருக்கு. ஒருவேளை குட்டியா இருக்கும்போது மிதிச்சிருக்குமோ யானை? நாகக்கண்ணி மலடியா இருக்கப்ப வளர்த்த பூனையும் மலடா போச்சான். உன் கைராசி அப்படி. அது மட்டும் இல்லாமன்னா வேற என்ன? அந்த குப்பை எல்லாம் இருந்து குப்பையை கண்டி வரும் ஒரு கோழி மலடா போச்சு. அது ஒருவேளை இந்த கலர் குஞ்சியா இருக்குமோ? அதுவும் இல்லையா. அப்ப இதா இருக்கும், பிராய்லரா இருக்கும். நாகக்கண்ணி நான் மலடி. சரி நான் வளர்த்ததெல்லாம் மலடா போச்சு. ஏன் கூட மலடா போகுது? நான் வளர்த்த பிராணியோட மட்டும் இல்லமன்னு அம்மா வாசலில வச்ச மரம் மரம் காய்க்கலையே, முத்தடியில வச்ச மரம் மரம் காய்க்கலையே, வச்ச மரம் காய்க்கலையே, வச்ச மரம் வாழை மரம் காய்க்கல. தண்ணி வந்திருக்க மாட்டேன். நான் வேலையில வச்ச மரம் வேப்ப மரம் காய்க்கல. மொத்தத்துல வச்ச மரம் முருங்க மரம் காய்க்கல. கொசு ஒழிஞ்சு வச்சு வருங்க. நான் மலடுன்னு பாத்தீங்கன்னா வளர்த்த பிராணி மலடாச்சு. அம்மா நான் வச்ச மரங்களும் மலடு. ஆமா ஐயா என்னய்யா அருமையான சவுண்ட் சர்வீஸ். ஏ அப்பா ஒண்ணு சொன்னா ரெண்டு ஏக்கு. முருகேசபுரத்து சவுண்ட் சர்வீஸ் யாரு தெரியுமா? யாருயா? ஏ பரப்பாடியில இருந்திருக்க கனி சவுண்ட் சர்வீஸ் பா. கனி 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 அருமையான ஒளி அமைப்பாளர். நம்ம அண்ணாச்சி பேனுக்கு பேனை சொன்ன உடனே ஒண்ணுக்கு ரெண்டு. ஐயா வயசான ஆளுனா பொதுவோட நுழைஞ்சிட்டே இருப்பாங்க. உடுக்கார காக்காச்சிக்கு தனியா ஒரு பேர் உட்காந்துருக்கு. இது இளவட்ட பேரனால ஒரே மாதிரி தான் வச்சிருக்கான். அப்படியா? ஆமா. ஏ தம்பி என்ன நம்ம ஊர் மக்கள் நல்லா கதையை கவனிங்க. சரி நாகக்கண்ணி நாகராஜன் குழந்தை இல்லாம இப்படி எல்லாம் அந்த காலத்துல வருத்தப்பட்டிருக்கான். ஆமா இப்படி குழந்தை இல்லாம அன்னைக்கு வருத்தமா இருந்திருக்காங்க. ஆமையா நான் மலடா இருந்தேன், நான் வச்சது மலடு வளர்த்தது மலடு எல்லாம் மலடா இருக்கு. மலடு இன்னைக்கு எவனாவது குழந்தை இல்லாம இருந்தா சும்மா இருக்காளா? என்ன சொல்லுவா? கல்யாணம் முடிஞ்சு 4 மாசம் ஆகக்கூடாது. என்ன மாமியா வாய் சும்மா இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரி வாய் சும்மா இருக்காது. எனக்கு வெத்தனோடுவாளா? ஏக்கா ஏக்கா என்னக்கா உன் மவனுக்கு நீ கல்யாணம் முடிச்சியே, ஏக்கா உன் மருமவா என்ன என்ன ஏக்கா சொல்லுக்கா. உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன? அந்த 3வது வீட்டு முத்தம்மா மகா இருக்கல்ல, ஆமா அவ கல்யாணத்துக்கு முன்னாடியே மாசமாயிட்டாளா? யாடி என்னடி? அந்த அக்கா மகா ஒருத்தி இருக்கல்ல, ஆமா இருக்கு. கட்டி கொடுத்து எத்தனை மாசம் ஆச்சு? கட்டி கொடுத்து 5 மாசம் தான் ஆகுது. ஒண்ணு இல்லையோ? ஒண்ணு இல்லையாடி. பகரு போடலையா? புழு பூச்சி எதுவும் உண்டாடி? அதுக்கு அறுப்படி என்ன சொல்லணும்? அறுப்படி உன் பேத்தியா சொல்லு. அவன் எப்படி புழு பூச்சி வரணும்? ஐயா என்ன அந்த புழு பூச்சி இல்ல, அவ
அவளே பிள்ளை இல்லாம கஷ்டப்பட்டு உட்கார்ந்துருக்கா. ஐயோ பாவம். இந்த ஏத்த வீட்டுக்காரி வாய் சும்மா இருக்காது. சரி. உன் மருமா வாயில ஏதாவது புழுப்பூச்சி இருக்கா வயிற்றுல இருக்கான்னு கேப்பா பாருங்க. ஆமா. அப்பெல்லாம் கேட்க கூடாது. கேட்கவே கூடாது. ஆண்டவன் எப்ப குழந்தை வர யார் யாருக்கு எப்பப்ப கொடுக்கணும் கண்டிப்பா கொடுப்பாரு. அப்படியாகப்பட்ட நாக கண்ணி பிள்ளை இல்லாம இன்னும் என்னெல்லாம் கவலையோடு சொல்றா பாருங்க. என் மன்னா நாகராஜா நான் என்ன மன்னா பாவம் செஞ்சோம் பிச்சைன்னு கேட்டவரை கேட்டவரை சொல்லலையே சொல்லலையே கேட்டவர பின்ன வர சொன்னேனா அம்மா நான் அண்ணமனு கேட்டவர அடுத்து வர சொன்னேனா அம்மா கஞ்சின்னு கேட்டவர கடுகெடுத்து பேசினேனா கஞ்சி பேரு அண்ணமனு யாரும் கஞ்சின்னு வந்தாங்கன்னா என்ன பழைய சோத்தையாவது எடுத்து கையில கொடுத்து அனுப்புனீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்கன்னு சொல்லக்கூடாது. வெள்ளு கதை கேட்க தாய்மார் நல்லா கவனிங்க கேட்டுக்கோங்க. இன்னைக்கு நாங்க படிச்சுட்டு காலைல எங்க ஊருக்கு போயிருவோம். ஆமா. நாளைக்கு சென்னையில பாட்டு இருக்குது.